பாத்ரூம் எப்போதுமே பளிச்சுன்னு சுத்தமாக இருக்கணுமா? இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் டாய்லெட்டை நீங்கள் க்ளீன் பண்ணவே தேவையில்லைங்க. ஒரே ஒரு ஃப்ளஷில் உங்கள் டாய்லெட் எல்லாமே பளிச்சுன்னு மாறிடும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பெரியவங்களுக்கு மூட்டு வலி, குதிங்கால் வலி இருக்குது அப்படின்னா இந்த ஒரு உப்பை வச்சியே சரி பண்ணலாம். அது என்னன்னு சொல்லி நான் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேங்க. வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப், நம்ம யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஃபேர்னஸ் க்ரீமாக இருந்தாலும் சரி, அதை கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வீட்டில் நம்மக்கிட்ட எந்த ஒரு க்ரீம் ஐட்டம் எதுவுமே இல்லை, திடீர்னு ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், நம்மளுடைய மேக்கப் நல்லா கலையாமல் அப்படியே இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபேர்னஸ் க்ரீமில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற டால்கம் பவுடர் எது இருந்தாலும் சரி கொஞ்சமாக சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம தேய்க்கும் போது நல்ல க்ளோயிங்காக இருக்குங்க. அவ்வளோ சீக்கிரமாக உங்கள் மேக்கப் வந்து கலைஞ்சுமே போகாது. வெறும் 2 பொருட்களை வச்சு அழகாக ஃபேஸஸ் க்ரீம் நம்ம ரெடி பண்ணிடலாங்க. அந்த அளவுக்கு இது நல்லா பளிச்சுன்னு சூப்பராக நல்லா பளிச்சுன்னு க்ளோயிங்காக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஸ்கின் கலரை வந்து இன்னுமே எடுத்து நல்லா பிரைட்டாக காட்டும். நீங்களே பாருங்கள், அப்ளை பண்ண பக்கமும் அப்ளை பண்ணாத பக்கமும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்ல பிரைட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம கவரிங் ஜுவல்லர்ஸ்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு சில டைம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு புதுசு வந்து நம்ம அப்படியே வச்சாலும் ஒரு சில டைம் அது என்னாகும் அப்படின்னா கருத்து போன மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கவரில் வந்து நல்லா டைட்டாக காற்று போகாத மாதிரி இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நல்ல ஒரு ஏர் டைட்டான ஜுவல் பாக்ஸோ அல்லது மணி பர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் இந்த மாதிரி கவரிங் ஜுவல்லர்ஸ் எதாக இருந்தாலும் அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக கருத்து போகாது. நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். வேஸ்ட்டான இந்த மாதிரி ஜுவல்லரி பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் இந்த மாதிரி கவரிங் பேங்கிள்ஸு, உங்களுடைய ஜுவல்ஸ் எது கவரிங் ஐட்டம் இருந்தாலும் இந்த மாதிரி போட்டு வைங்க, சீக்கிரமாக கருக்காது. நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம வீட்டில் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த ஒரு பொருட்கள் மட்டும் போதுங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான பாட்டில் எடுத்திருக்கேன். அதாவது நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹேர்பிக் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ரெட் கலர் ஹேர்பிக் அந்த பாட்டில் தான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் லிக்விட் இருந்துச்சு, அதை நான் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வந்து விம் லிக்விட் இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஹேர்பிக் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. எல்லாருமே வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த பொருட்கள்லாம் வச்சுருப்போம். இது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் பேக்கிங் சோடா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு, நம்ம வீட்டுக்கு நார்மலாக துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எந்த ஒரு லிக்விட் அல்லது டிட்டர்ஜென்ட் எது இருந்தாலும் சரி அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் டாய்லெட்டை நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணணுங்கிற அவசியமே இல்லைங்க. ரொம்ப அழகாக ஈஸியாக வந்து உங்கள் டாய்லெட் எப்போதுமே வந்து பளிச்சுன்னு இருக்கும். உங்ககிட்ட வேஸ்ட்டான பிளாஸ்டிக் பாட்டிலோ அல்லது இந்த மாதிரி லிக்விட் பாட்டில் ஏதாச்சும் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த லிக்விடை நீங்கள் ஊற்றிக்குங்க. நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து நான் இந்த ஹேர்பிக் ரெட் கலர் பாட்டிலில் தான் ஊற்றி வச்சுக்க போகிறேன். உங்கள்கிட்ட வேஸ்ட்டான ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குது அப்படின்னா அதில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒன் டைம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மாதம் உங்கள் டாய்லெட்டை நீங்கள் க்ளீன் பண்ணணுங்கிற அவசியமே இல்லைங்க. இது நீங்கள் உப்பு கரை பாத்ரூமில் ரொம்ப படிஞ்சு போயிருக்கு அப்படின்னா அதை கூட நீங்கள் இதை ஊற்றி க்ளீன் பண்ணலாம். இப்போ நான் இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி உள்ளே ஊற்றி விட்டுட்டு ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டாலும் சரி நல்லா பளிச்சுன்னு அழுக்கு போயிடும், அல்லது ஃப்ளஷ்ஷாக அமுத்தினாலும் சரிங்க. எப்போவுமே உங்கள் டாய்லெட் பளிச்சுன்னு இருக்கும். எந்த ஒரு கரையோ பேட் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. இப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்குமே இந்த லிக்விடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரே ஃப்ளஷில் பாத்ரூம் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு நீங்களே பாருங்கள். இப்படி கூட உங்கள் டாய்லெட்டை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டைம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு வேணுங்கிறப்பெல்லாம் நீங்கள் ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாங்க. இல்லைம்மா எனக்கு எப்போவுமே டாய்லெட் பளிச்சுன்னு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஃப்ளஷ் அமுத்துற இந்த பாத்ரூமுக்கு மேலே இந்த மூடி இருக்கும் இல்லைங்க, இதை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இதில் நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பாட்டில், அதாவது நீங்கள் ஜூஸ் பாட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி லிக்விட் பாட்டில் எடுத்திருக்கேன் அப்படின்னால இதை வந்து நான் இந்த மாதிரி தலைகீழாக வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுற போகிறேன். இந்த மாதிரி ஒரு பக்கமாக வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைமும் ஃப்ளஷ் அமுத்தும் போது அதில் இருக்க லிக்விட் இந்த தண்ணி கூட நல்லா மிக்ஸ் ஆகி ஒவ்வொரு டைம் வரும்போதும் நமக்கு நல்லா வந்து சூப்பராக பளிச்சுன்னு அழுக்கு கரை அந்த பேட் ஸ்மெல் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துரும். ரொம்ப சிம்பிளான டிப்பு தாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களால் அடிக்கடி பாத்ரூம் வந்து வாஷ் பண்ண முடியல அப்படின்னா இப்படி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு.
குழந்தைங்க வச்சுருக்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு டைம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க ஒரு டைம் ஃப்ளஷ்ஷை அமுத்தினாலே வந்து நல்ல க்ளீன் ஆயிரும். எந்த ஒரு பேட் ஸ்மெல், யூரின் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி உங்களுடைய டாய்லெட்டில் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி பாத்ரூம் க்ளீன் பண்ணுற அவசியமே வராதுங்க. பாருங்கள், ஒரு டைம் ஃப்ளஷ் அமுத்துனதுமே எப்படி அழகாக பளிச்சுன்னு க்ளீன் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு கால் வலி, குதிங்கால் வலினால ரொம்பவே அவஸ்தைப்படுவாங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து டெய்லி நைட்டு இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் காலை வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கால் வலி, குதிங்கால் வலி எல்லாமே காணாமல் போயிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து 1 லிட்டர் அளவுக்கு நான் சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு அதே கப்பில் வந்து நல்லா நம்ம கால் பொறுக்கிற சூடு அளவுக்கு நம்ம பச்சை தண்ணியை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லெமன், சின்ன லெமன் எடுத்திருக்கேன். அது 2யுமே இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துன பிறகு முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் நம்ம இதில் சேர்க்க போகிறோங்க. இதுதான் கால் வலிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருளே. எல்லா மெடிக்கல்லையுமே வந்து இந்த மாதிரி எப்சம் சால்ட் அப்படின்னு விற்கும். இது குதிங்கால் வலியாக இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு மூட்டு வலியாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே இது நல்லா சரி பண்ணுங்க. நீங்கள் டெய்லி ரெகுலராக இந்த எப்சம் சால்ட்டை இந்த மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு கால் வலியாக இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் போட்டு இந்த தண்ணியில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் கால் பொறுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா இதுக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் வைக்கும்போது உங்களுடைய குதிங்கால் வலி, மூட்டு வலி எல்லாமே வந்து சரியாகுங்க. ரொம்ப ஈஸியான, ரொம்ப சிம்பிளான டிப்பு தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எப்சம் சால்ட் தெரியல அப்படின்னா மேக்னீஷியம் சல்ஃபேட் அப்படின்னு சொன்னீங்கனாலே கடைகளில் கிடைக்குங்க. உங்கள் கால் பொறுக்கிற அளவுக்கு நீங்கள் பச்சை தண்ணியாக சேர்த்துக்கலாம். ரொம்ப கொதிக்க கொதிக்க வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. வெது வெதுப்பான தண்ணியில் நீங்கள் வச்சு எடுக்கும் போதே உங்கள் கால் வலி, மூட்டு வலி எல்லாமே காணா போகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.